ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி தயிர் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் வந்து சாதம் வந்து நல்லா குழைவாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ஆறிடட்டும். அப்புறம் வந்து தயிர் 1 கப்பு, சீரகம், பச்சை நிலக்கடலை கொஞ்சம், முந்திரி, அப்புறம் வந்து பொமக்ரானேட் மாதுளை கொஞ்சம், அப்புறம் குக்கிங் ஆயில், 1 ஸ்பூன் சர்க்கரை, கடுகு, பச்சை மிளகா 2, மல்லி இலை கொஞ்சம், உப்பு தேவையான அளவு. இது வந்து உளுந்தம்பருப்பு தாளிக்கிறதுக்கு. அப்புறம் கருவேப்பிலை, 1 மிளகாய். வாங்க தயிர் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த சாதத்தோட நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் சர்க்கரை 1 ஸ்பூனு, அப்புறம் பச்சை மிளகாய், இதெல்லாம் போட்டு நல்லா கிளறிக்கோங்க. நம்ம மல்லிகை இலையை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி யூனிஃபார்மாக நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம வந்து தாளித்து கொட்டிக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு வாணலி வச்சு தேவையான அளவு குக்கிங் ஆயில் ஆட் பண்ணியாச்சு. எண்ணெய் காய்ச்சதை கடுகு சேர்த்துக்கலாம். அடுத்து சீரகம் சேர்த்துக்கலாம். உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. உளுந்தம்பருப்பு சிறந்து வந்தாலும் நம்ம வந்து முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். நிலக்கடலை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை வந்து பச்சை வேர்க்கடலையாக இருக்கணும். இப்போ அடுத்து நம்ம வந்து கருவேப்பிலையும் மிளகாயும் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி நம்ம கலந்து வச்சுருக்கக்கூடிய தயிர் சாதத்து கூட இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கக்கூடிய அந்த தயிரோட இதை அப்படியே சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம மாதுளையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தயிர் சாதம் இப்போ ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை.